ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கப்பு பூண்டு இருந்தால் போதும். மீந்து போன பழைய சாதமாக இருந்தாலும் சுட சாதமாக இருந்தாலும் சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த இடிக்கியில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ பூண்டை நம்ம நல்லா தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுக்கணும். நம்ம வீட்டில் சாதம் மீந்துருச்சு, குழம்பு எதுவும் இல்லைன்னா இந்த ரெசிபியை நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட சேர்த்து கொடுக்கலாம். எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, மொத்தம் காலி பண்ணிடுவாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி. காரம் இருக்காது, கலர் தான் இருக்கும். இந்த சாதம் கொஞ்சம் காரமாக இருக்கும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தா காலி ஆயிரும். வீட்டில் இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் இந்த ரைஸ். ஒரு முறை செஞ்சிங்கன்னா நீங்கள் திரும்பவும் செய்வீங்க. கொத்தமல்லி ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள் எல்லாம். இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இதை அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நீங்களும் செஞ்சிங்கன்னா மறுபடிக்க செய்வீங்க. அவ்வளோதான், சூடாக சர்வ் பண்ணிடலாம். குழம்பு எதுவுமே இல்லைன்னு கவலையே படாதீங்க. இந்த ரைஸ் செஞ்சு பாருங்கள். அடிக்கடிக்கு இந்த ரைஸ் செய்வீங்க. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.